Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. கிருஷ்ண ஜெயந்தி முதல்ல எதற்கு கொண்டாடப்படுகிறது, கோகுலாஷ்டமி எதற்கு கொண்டாடப்படுகிறது? கோகுலாஷ்டமி எப்பவுமே இரவு வழிபாடு என்பதுதான் தீர்மானம் செய்யப்பட்ட விதி. நிறைய தேங்காய் அவுள், அதே மாதிரி தயிர் சாத அவுள், லெமன் சாத அவுள், கொஞ்சம் கல்கண்டு சாத அவுள், வெல்லமும் சக்கரமும் சேர்ந்த ஒரு அவுள், இந்த மாதிரி அவுள் நீங்கள் படைத்தீர்களே ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று, கோகுலாஷ்டமி அன்று நாம் எதையெல்லாம் நைவேத்தியம் பண்ண வேண்டும், எதை வச்சா கண்ணை ரொம்ப பீர்த்தி அழிவார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் குழந்தை வர வேண்டும் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போனவங்க இல்லை குழந்தையே கிடைக்கல அப்படின்னா நான் சொல்றேன், இந்த வழிபாடை பண்ணி பாருங்க. எண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த மாயக்கண்ணன் உங்கள் வீட்டில் தவழ்வான். இந்த பாடலை சொல்லி நீங்கள் கண்ணனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எத்தனை விதமான தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தவிடுபடியாகும். வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உள்ளம் கவர் கல்வன். ஆமா, அப்படிதான் நான் சொல்றது. கண்ணன்னு சொன்னாலே அது மட்டும்தான் இல்லை. வரக்கூடிய கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்ன மாதிரிலாம் செஞ்சு கண்ணனை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாம், என்ன பண்ணா கண்ணன் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. இப்போ ஒரு பெரிய டவுட் வரும். சில பேர் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றாங்க, சில பேர் கோகுலாஷ்டமின்னு சொல்றாங்க. கிருஷ்ண ஜெயந்தினா ஒண்ணுதானா, கோகுலாஷ்டமினாலும் ஒண்ணுதானா அப்படின்னா ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே திதியை வைத்து தான் இந்த கடவுளுடைய அவதாரங்கள் அப்படின்றது நிகழப்படும். திதி என்பது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட இந்த கால அளவைகளை நாம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா திதி என்கிற தன்மையில் தான் பிரித்தார்கள். இப்பதான் நம்ம கேலண்டர் 30 நாள் 31 நாள்லாம் வந்திருக்கு. அந்த காலத்து கேலண்டர்லாம் திதியை வச்சுதான் தீர்மானம் செய்யப்பட்டது, அப்படி இல்லையா? அதனால்தான் நாங்க சூரியனும் சந்திரனுக்கும் நகரக்கூடிய நகர்வை வைத்து 15 நாட்கள் வளர்பிறை திதி, 15 நாட்கள் தேய்பிறை திதி, அதுக்கப்புறம் அமாவாசை, அப்புறம் பௌர்ணமி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள இந்த மாதம் முழுமையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அறிவியல் உண்மையை நம்மளுடைய முன்னோர்கள் திதியின் வாயிலாக தீர்மானம் செய்தார்கள். ஓகே, இப்போ கோகுலாஷ்டமி என்று சொன்னால் அஷ்டமி திதி வரக்கூடிய அன்று கண்ணனை வழிபடக்கூடிய ஒரு பழக்கம். கிருஷ்ண ஜெயந்தி என்று சொன்னால் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கண்ணனை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம். அப்போ 2 தடவை பண்ணணுமா அப்படின்னா, நிறைய ஜாலியாக பலகாரம்லாம் கிடைக்குதுன்னா என்ன மாதிரி எல்லாம் இருந்தால் 2 தடவை 3 தடவை கூட கொண்டாடலாம். வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி கண்ணனை கும்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனாலும் எப்பயுமே கண்ணன் எப்போ பிறந்தார் அப்படின்னா, ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாள்ல இரவு பிறந்தார். இதுதான் கண்ணன் பிறப்பிற்கான ஒரு சான்றாக நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். மூல நூல்களும் அதை தான் பறைசாட்சி கொண்டிருக்கிறது. நிறைய ஆதாரங்களும் அதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அப்படியே சயின்ஸுக்குள்ளெல்லாம் போவானா, அப்படியே வருவோம். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரமும் இந்த அஷ்டமி திதியும் ஒரே மாதிரி வருமா அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ரேர் தான். ரொம்ப ரேரா அடுத்தடுத்த நாள் வரும், இல்லை அப்படின்னா சில சமயம் முன்ன பின்ன வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் மேக்சிமம் பொருந்தி வரும். அப்ப வீடுகள்ல இல்லங்கள்ல கொண்டாடப்படுகிற இந்த கண்ணனை கொண்டாடுவதற்கான ஒரு தன்மையாக அந்த திதி என்பது முன்வைக்கப்படுகிறது. கோவில்களுக்கான நியதிகளுக்காக அந்த நட்சத்திரம் என்பது தீர்மானம் செய்யப்படுகிறது. கிளியர்? அப்போ வீட்டில் கொண்டாடுறதுக்கு நம்ம அஷ்டமி திதியை கொண்டாடிக்கிறோம். கோவில்களில் கொண்டாடுறவங்க இல்லை அதுக்கான ஒரு பழக்க வழக்கத்தில் இருப்பவர்கள் அந்த பரம்பரை ரீதியாக அந்த மாதிரியான நட்சத்திரங்களை வச்சு கொண்டாடுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாளே அதை பின்பற்றி கொள்வார்கள். இப்போ இயல்பாகவே முன்னாடிலாம் இப்போ தான் நம்மளுக்கு ஹாப்பி பர்த்டே டேட்டு 1 2 3 3 அப்போலாம் எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? இப்போ கோவிலுக்கே நீங்கள் போகிறீங்க, நீங்கள் யார் அப்படின்றது என்ன சொல்கிறீங்க? எடுத்தோடனே உங்கள் கோத்திரம் சொல்கிறீங்க, அடுத்து உங்கள் நட்சத்திரம் சொல்கிறீங்க, உங்கள் ராசி சொல்கிறீங்க, அப்புறம் தான் உங்கள் பேரே சொல்கிறீங்க. இதுதான் உங்களுடைய டேட்டா பேஸே. என்னன்னா இந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ராசியில் இந்த மாதிரியான ஒரு ஆள், நான் இந்த குளத்தில் பிறந்திருக்கேன், நான் உன்னை பார்க்க வரேன், எனக்கு பிளஸ் பண்ணிடுமா தாயே, இல்லை பிளஸ் பண்ணிப்பா ஐயா அப்படின்னு தான் நம்ம கோரிக்கையே வைக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் என்ன நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்களோ அன்றைக்கி தான் ஹாப்பி பர்த்டேலாம் கொண்டாடினாங்க. அந்த மாதிரி கண்ணனுக்கு இப்பயும் ஒரு சில சமூகத்திடம் அந்த வழக்கம் இருக்கிறது. நட்சத்திரத்தை அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுதல் என்பது ஒரு சில பழக்கம் இருக்கு. இயல்பாகவே கோயில்கள் எல்லாமே நட்சத்திரத்தின் ரீதியாகத்தான் தீர்மானம் செய்யப்படுகிறது, யாருடைய கடவுள்களுடைய விழாக்களை கொண்டாடுவதற்கு. ஓகே, அப்போ அஷ்டமி அன்னைக்கு கண்ணன் இரவு தோன்றினார். அன்று கோகுலாஷ்டமி, அன்று ரோகிணி நட்சத்திரம் இருந்ததனால்
அதுதான் அவருடைய பிறப்புக்கான ஒரு தலமாக எடுத்துக்கொள்ளப்படுது. அப்ப வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணணும், அஷ்டமி திதியை ஃபாலோ பண்ணிக்கிறோம். இது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். ஒரு சாரார் இப்படி, ஒரு சாரார் இப்படிலாம் ஃபாலோ பண்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. நல்லா இருக்குன்னா 2 நாள் பலகாரம் கிடைக்குது. நம்ம 2 நாளுமே கோகுலாஷ்டமி கொண்டாடலாம். கண்ணன்லாம் கோச்சிக்க மாட்டாரு. பட் இருந்தாலுமே இந்த தடவை எப்ப வருது அப்படின்னா 2025வது வருடம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி. ஆமா. நல்ல என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி 15ஆம் தேதி லீவு, 16ஆம் தேதி லீவு, 17ஆம் தேதி லீவு அப்படின்ற மாதிரி இந்த தடவை கண்ணன் பயங்கரமா அவனுக்குலாம் அருள் புரிந்திருக்கிறார். இருக்கிற அந்த வேலை பளுவுக்கு நடுயில கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வந்து விடுமுறை தரக்கூடிய அமைப்பை யார் கொடுத்திருக்கார் என்றால் மிஸ்டர் மாயக்கண்ணன் தான் கொடுத்திருக்காரு. அவர் நினைச்சா எல்லா மாயமும் பண்ணுவார். அப்ப இந்த தடவை 16ஆம் தேதி அஷ்டமி திதி வருது. எப்போ வருதுன்னா கார்த்தாலே வந்துருது. முத நாளே வந்து 15ஆம் தேதியே வந்துருது. 16ஆம் தேதி இரவு வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் அந்த திதி நீடிப்பதனால் நாம் வந்து 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறோம். ஆனால் ரோகிணி நட்சத்திரம் என்பது 17ஆம் தேதி வரை தான் வருகிறது. அப்ப ரோகிணி நட்சத்திரத்தும் அந்த நாளில் நாம் வந்து கொண்டாடி கொள்ளலாம். ஓகே, இதெல்லாம் விடுங்க. அது அஷ்டமி திதியா இருக்கட்டும், அது ஜெயந்தியாக இருக்கட்டும், அவர் அவதரிச்ச ஸ்ரீநாளாக இருக்கட்டும், எல்லாமாக இருக்கட்டும், கண்ணனை கொண்டாடி கழிப்பது எப்படி? என் வீட்டுக்குள்ள கண்ணன் வந்திருக்கான், நான் என்னெல்லாம் பண்ணணும்? என்ன பண்ணா என் கண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு? அந்த சந்தோஷத்தை எப்படி அப்படியே நான் அள்ளிக்கொண்டு என்னுடைய வாழ்வியலை நான் செழுமையாக்கி கொள்ள முடியும்? இதுதானே நம்மளோட ஆசை. இதுதானே விழாக்கள்லாம் கொண்டாடுறோம். எந்த இதுவும் இல்லாம நாடு முழுவதும் ஒரு விழா, ஒரு பண்டிகையை வந்து தூக்கி கொண்டாடுகிறது என்றால் அந்த நாளுக்கான உயர்வும் அந்த கடவுளுக்கான தன்மையும் எப்பேற்பட்டதாக ஒரு பேரின்ப பெருவெள்ளத்தை நம்மை திளைக்க வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி முதல்ல எதற்கு கொண்டாடப்படுகிறது, கோகுலாஷ்டமி எதற்கு கொண்டாடப்படுகிறதுனா கண்ணன் அப்படின்னாலே குழந்தை. நம்ம குழந்தையா தான் அவனை பாவிக்கிறோம். அவன் பண்ற எல்லா சேட்டையும் நம்மளுக்குள்ளேயே அந்த குழந்தைத்தனம் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையே அழகா இருக்கும். ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது யாருக்கும் தெரியாம ஏதாவது நீங்க 40 வயசா இருக்கட்டும், 35 வயசா இருக்கட்டும், ஒரு சில வயது வரைக்கும் தான் நம்ம வந்து பிறந்த நாளே கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் போய் பிள்ளைங்க சாக்லேட் கொடுக்கறதுக்கு ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேன் அப்படின்ற மாதிரி மாறிடுங்க. திடீர்னு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களோன்னு அப்பதான் நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு 15, 16 வயதை தாண்டின அப்புறம் நமக்கான ஒரு கொண்டாட்டங்களை வந்து நாம் கொண்டாடி கொள்வதே இல்லை. திடீர்னு ஒரு பாட்டை போட்டு ஜாலியா நம்மளே வீட்டில் ஆடினா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ. நம்ம அந்த குழந்தை பருவத்திற்கு போகுனா தானே எல்லாருக்குமே அது ஒரு ஒரு மகிழ்வு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நாங்களாம் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு பேசி மகிழ்தலே ஒரு மாதிரியான ஒரு உத்வேகத்தை உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கண்ணன் என்று சொன்னாலே உங்களுக்குள் பூரணமாய் நிரம்பி இருக்கு. உங்களுடைய கருமையான உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட விஷயத்தெல்லாம் அப்படியே நீக்கி உங்களுக்குள் ஒரு ஒளியை தரக்கூடியவன் தான் இந்த மாயக்கண்ணு. அதனால அவன் பேரே மாயக்கண்ணு. எல்லா விதமான மாயையும் புரிந்து விடுவான். ஓகே, இப்போ வரக்கூடிய இந்த 16ஆம் தேதி 2025வது வருடம் கோகுலாஷ்டமி. எப்பயுமே வந்து எல்லாருக்கும் காலையில கும்பினா நம்மளால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நைட்டு தான் வேணும், பெட்ரு மாஸ் லைட்டு தான் வேற இருக்கு. அதனால கோகுலாஷ்டமி எப்பயுமே இரவு வழிபாடு என்பதுதான் தீர்மானம் செய்யப்பட்ட விதி. ஒரு சாரார் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே வந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த நோன்பு துறந்து விட்டு கண்ணனோடு ஐக்கியமாகி கண்ணனுடைய துதிகள்லாம் பாடி அவருக்கு நேவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நேவேத்தியத்தை சாப்பிட்டு அன்று விரதத்தை முடிப்பார்கள். சில பேர் என்ன அப்படின்னா கண்ணனுக்கு நம்மளுக்கு கொடுக்குறவனே கண்ணன் தான், அதனால நம்ம சாப்பிட்டா என்ன கண்ணன் சாப்பிட்டா எல்லாம் ஒண்ணுதானே என்ன மாதிரி ஆட்களா இருந்தீங்கன்னா அப்படியே சேர்ந்து ஜாலியாக ஜில்கானான்னு காலில இருந்தே வந்து நிறைய பலகாரம்லாம் செஞ்சு காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை கொடுத்து நாம் நம்மளை கொண்டாடி கொள்ளலாம். இயல்பா நான் ஒண்ணுதான் சொல்றேன், பண்டிகை என்பது நம்மளை கொண்டாடி கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அன்றி வேறு எதுவுமே இல்லை. அப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று, கோகுலாஷ்டமி அன்று நாம் எதையெல்லாம் நைவேத்தியம் பண்ண வேண்டும், எதை வந்து வச்சா கண்ணை ரொம்ப பீர்த்தி அடைவார் அப்படின்னா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. முறுக்கு, சீடை, லட்டு, அதிரசம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள வருது, அது ரொம்ப அழகா குறுன்னு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் அதை ட்ரெஸ் பண்ணுவீங்க, கொஞ்சுவீங்க, வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பீங்க. அது இம்ப்ரெஸ் ஆகிற வரைக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி கால் பாதத்திலேயே அவனுடைய எல்லா கருணையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்க எந்த ரூபத்துல வந்திருக்கீங்களோ அந்த ரூபத்தில் வந்து ஆவாகனமாகி உங்களுக்கு அருள் புரியக்கூடிய கண்ணனுக்கு நீங்கள் என்ன வேணா படைக்கலாம். உங்களுக்கு வந்து பெரிய மனசு இருக்கு அப்படின்னா வந்து நிறைய ஜிலேபி, ஜாங்கிரி, லட்டு, பூந்தி என்ன வேணா படைக்கலாம். மனசுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. நேரம் தான் இப்போ இருக்கிற நேரத்தில் முக்கியமாக இருக்குது. இல்லை ஆஃபீஸ் போகணும், அது போகணும், நம்மளுக்கு தான் லீவ் கிடச்சிச்சு, அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைனா அதெல்லாம் வைக்கலாம். அதையும் தாண்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது இருந்தால் கண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னென்னா அவள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையா வந்து தேங்காய் அவள், அதே மாதிரி தயிர் சாத அவள், லெமன் சாத அவள், கொஞ்சம் கல்கண்டு சாத அவள், வெல்லமும் சக்கரமும் சேர்ந்த ஒரு அவள், இந்த மாதிரி அவள் வந்து நீங்கள் படைத்தீர்களே ஆனால் கண்ணன் மிகப்பெரிய பிரீத்தியோடு அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான்.
ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கண்ணன் வந்து யாருக்கு வந்து பண்ணானோ இல்லையோ அவனுடைய நட்பான குசேலனுக்கு அவள் கொடுத்ததற்காகவே கூரை பித்துக்கொண்டு கடனை வந்து அடைத்து கோடி கோடியாய் செல்வத்தை கொடுத்தான். அதே மாதிரி வறுமையின் பிடியில இருக்கேன் கிருஷ்ணா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த அவள் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க அதை வச்சா கூட அதை அப்படியே அன்போடு ஏற்றுக்கொண்டு உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய கருணையை யார் குடிப்பார் என்றால் கண்டிப்பாக கண்ணன் கொடுத்தே தீர்வார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, அதை தாண்டி கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பால் வகைகள். நிறைய நெய்வேத்தியங்களுக்கு நடுவுல இந்த பால், வெண்ணெய், தயிர் இதெல்லாம் வந்து நீங்க கண்ணனுக்கு படைத்து வழிபாடு செய்ய 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 கண்ணன் அப்படியே அகமகிழ்ந்து போய் விடுவாராம். ஓகே, இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி இல்லை இந்த கோகுலாஷ்டமி விரதங்கள் யார் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நியதி. உங்களுக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்குதுன்னா நீங்க இருங்க. அதை தாண்டி யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேண்டும் என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போனவங்க எங்களுக்கு குழந்தையே கிடைக்கல அப்படின்னா நான் சொல்றேன், இந்த வழிபாடை பண்ணி பாருங்க. எண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த மாயக்கண்ணன் உங்கள் வீட்டில் தவழ்வான். கண்கூடாக நீங்களே பார்க்கலாம். ஓகே, அப்ப குழந்தை வரத்திற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த கோகுலாஷ்டமி. குழந்தை வரத்திற்காக நீங்கள் வந்து விரதம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் 2 விஷயம் பண்ணுங்க. உங்க வீட்டுல அரிசி இருக்குல்ல, பச்சரிசி, அந்த பச்சரிசியை நல்லா காய போட்டுட்டு அரிசி குருணை மாதிரி அறுத்து தண்ணி கலந்து வைத்துக் கொள்ளுங்க. அரிசி மாவு குளத்துக்கு நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அதுதான். அதை இந்த உள்ளங்கை தான் உங்களுடைய இதயத்தை குறிக்கக்கூடியது. அதனால தான் அந்த காலத்துல அதுல வச்சாங்க. நீங்க சும்மா ஒரு துணியில முக்கி இப்படி எல்லாம் போடக்கூடாது. உங்க உள்ளங்கையில இப்படி முக்கி 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 இப்படி அச்சு வச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது பாதம் மாதிரி வந்து விடும். 2 கையிலும் எடுத்து 2 அச்சு. உங்க ஆத்மார்த்தமா நீங்க வந்து கண்ணனே நீயே எனக்கு வந்து பிறக்கணும், நீயே வந்து பிறக்கணும், கால் அச்சு வச்சு 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 வாசலிலிருந்து உங்கள் உள்ளம் தேடி அவனை கொண்டு வந்து வச்சீங்கன்னா எண்ணி 10வது மாசத்துல கண்ணன் அங்கு தவள ஆரம்பித்து விடுவான். ஓகே, ஒருவேளை கண்ணனுடைய அருட்கொடையால் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா ஒண்ணு வேணாம், அதை அப்படியே முக்கி அப்படியே வச்சிடுங்க. குழந்தைங்க கொண்டாடி மகிழ்ந்து அழகழகா நிறைய குழந்தைங்க அப்போ கண்ணன் மாதிரி ராதை மாதிரி அப்படிலாம் வந்து அப்படியே அலங்கரித்து கொண்டு அப்படியே வந்து நம்ம கிட்ட நிற்பாங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இவ்வளவு ரூபத்துல கண்ணன் இருக்கானா, அவன் அவ்வளோ ரூபத்துல கொடுப்பான். ஒரே நேரத்துல 300 பிரம்மர்களை காட்டியவன் இல்லையா, அவன் என்ன வேணா பண்ணுவான். அப்ப குழந்தை வரம் வேண்டியவர்கள் இந்த மாதிரி அரிசி மாவால் உங்களுடைய 2 கைகளையும் வைத்துக்கொண்டு அச்சு போட்டு கண்ணனுடைய பாதம் வைத்து விட்டு நான் சொன்ன இந்த அவளையும் இந்த பாலால் செய்யப்பட்ட நைவேத்திய பொருட்களையும் வைத்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்க உணரலாம். எந்த டயத்துல பண்ணலாம்னா 7:30 மணிக்கு மேல வந்து நீங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரீத்தி என்பது வந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே, குழந்தெல்லாம் இருக்குங்க, பிரச்சனை இல்லைல்ல. ஆனா நீங்க சொன்னீங்களே இந்த மாயக்கண்ணன், அந்த வார்த்தை ஏதோ கவருது. ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி என் வாழ்க்கையை மாத்திர மாட்டானா? எத்தனையோ கடவுளை நானும் கும்புறேன், ஏதாவது ஒரு கடவுள் எனக்கு கை நீட்டுறாதா, ஏதாவது ஒண்ணு என்னை பாத்துறாதா, கண்ணு திறந்துறாதா, அட்லீஸ்ட் இவன் தான் இவ்வளவு நல்லவன் நீங்க சொல்றீங்க, இவராவது எனக்கு அருள் புரிந்துட மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை மாறுவதற்காக நான் ஒரே ஒரு பாடலை சொல்றேன். இந்த பாடலை சொல்லி நீங்கள் கண்ணனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எத்தனை விதமான தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தவிடுபடியாகும். ஏன்னா கண்ணனுடைய ஒரு தாற்பயமே என்ன சொல்லுவாங்கன்னா, வெண்ணெய் திருடுவான். கண்ணனுக்கு என்ன ஒண்ணு தெரியாமையா வெண்ணெய் திருடுனா? வெண்ணெய் என்பதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எப்பயுமே நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒன்றின் பேரில் உமானமாக வைக்கப்படும் போதுதான் அது வந்து நிரந்தரமாக நிற்கும் என்பதனால்தான் பக்தியையும் அறிவியலும் ஆன்மீகத்தையும் சிலைகள் மீதாக வைத்து விட்டு சென்றார்கள். நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப கண்ணனுக்கு என்ன வெண்ணெய் ரொம்ப ஆசை, அவ்வளோ பெரிய வயத்திற்கு இப்படி கை நீட்டினா வெண்ணையை கொடுக்க மாட்டானா? அவன் போய் எதுக்கு ஒவ்வொரு இடத்துலயா போய் போய் திருடி திருடி திங்கணும்? நம்ம என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கோமா? பால்ல இருந்து தான் வர்றது வெண்ணங்க. நீங்க பால் காய்ச்சிட்டீங்கன்னா அதுல இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே ஆவியாகி பொங்கி வந்துடும். அப்புறம் வந்து அது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் இளம் சூட்டுல இருக்கும் போதுதான் நம்ம வந்து உர குத்த முடியும். ஆறுச்சுனாலும் நல்லா இருக்காது, சூடா இருந்தாலும் கெட்டு போயிடும். அப்ப இளம் சூட்டுல அது பக்குவமா இருக்கும்போது நம்ம உர ஊத்துவோம். அந்த உர ஊத்துனதை போய் நம்ம உரிமையில எடுத்து வைப்போம். உரிமையில எடுத்து வச்சு அது தயிராகும். தயிரானோடனே ஒரு மத்தையும் ஒரு கயிறையும் போட்டு இப்படி கடைவார்கள். அந்த கயிறுக்கும் வலிக்காம அந்த மத்துக்கும் வலிக்காம அப்படியே திரண்டு வந்து ஒரு வெண்ணெய் வரும். இப்படித்தான் ஒரு மனிதருடைய மனம் என்பது இருக்கிறது கடவுளிடம் பற்று கொள்ளும் போது. இதை சூச்சகமா சொல்வதற்காக மட்டும்தான் கண்ணனுடைய வெண்ணெயின் ரகசியம் அங்கு ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம் வெண்ணையாக மாற வேண்டும். எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. பால்ல திரும்ப வெண்ணெயில இருந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்துடலாம். வெண்ணையில இருந்து நெய்யை கொடுத்துடலாம். பால்ல இருந்து நம்ம தயிரை கொடுக்க முடியும், தயிர்ல இருந்து வெண்ணெய் வருது. ஆனா வெள்ளையில இருந்து திரும்ப பால் எடுக்க முடியுமானா முடியாது. அவனிடம் சரணாகதி அடைவதற்கு அது ஒன்று மட்டும்தான் சரி. அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் குழைந்து 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 பக்குவப்பட்டு அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி
அவன் அருளை எப்படியே ஏற்றுக்கொண்டு அதில் லயித்து அதில் வியந்து அதில் ஒன்றர கலையும் போது அப்படி உங்களுடைய மனசை அப்படி அள்ளிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா அந்த உள்ளம் கவர் கல்வன் தான். அதனாலதான் கோபிகைகள் வந்து கண்ணன் பின்னாடியே சுத்தி வந்தாங்களாம். கண்ணன் கோபிகைகள் பின்னாடியே சுத்தி வந்தான். கண்ணன் உடனே கோபியை சுத்தனா உடனே பொம்பளைங்க பின்னாடியே சுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்லை. எந்த ஒரு ஆணுக்குள்ளும் பாதி ஒளிந்திருக்கிறது பெண் தன்மை, எந்த ஒரு பெண்ணுக்குள்ளும் பாதி ஒளிந்து கொண்டிருப்பது இந்த ஆண் தன்மை. இந்த ஆணும் பெண்ணும் ஐக்கிய சொரூபம் தான் உலகத்தின் சிவசக்தி சொரூபம், உலகத்தை இயக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒன்றுமில்லாத பரபிரமம், அந்த ஒன்றுமில்லாத பரபிரமம் ஐக்கிய பரபிரம்ம சொரூபமாக நீங்கள் வேறு பரமாத்மா வேறு அல்ல என்பதை நிரூபணம் செய்வதற்காகத்தான் இந்த கோபிகளுடைய தாற்பயமே உருவாக்கப்பட்டது. இப்படி முதல்ல வந்து இப்பதான் மேடம் என் மனசு வந்து பாலா இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு, தண்ணியெல்லாம் வெளியில போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா நான் சொல்றேன். இப்ப இந்த பாட்டை வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இன்னி 21 நாளுக்குள் உங்களுடைய எப்பேற்பட்ட கடனும் அடைவதற்கான ஒரு முகாந்திரத்தை அந்த முகுந்தன் கொடுப்பான். குலசேகர ஆழ்வார் எழுதின ஒவ்வொரு திருமுறையும் இருக்கு. அந்த திருமுறையில வந்து ஒரு பாடல், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோவில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்திருந்த படியாயிருந்து உன் பவளவாய் காண்பேனே. அவ்வளவுதான். செடியாய வல்வினைகள் அவர் போடுற அந்த வார்த்தையே வந்து எப்படின்னா, செடியாய வல்னா உடனே செடி மரம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் போன ஜென்மத்துல என்ன ஒரு வல்வினை எடுத்து வந்தேனோ, என்ன ஒரு தீய செயல் செஞ்சுட்டு வந்தேனோ, இல்லை இப்போ என்ன எனக்கு மனசுக்கு தெரியாம தீய செயல் செய்யறேனோ, அதனால இப்ப இதை அனுபவிக்கிறேனோ, இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேனோ, அப்ப தீய எண்ணம் என்பது செடியாய என்கிற ஒரு வார்த்தையால் சுட்டப்படுகிறது. அப்ப எந்த தீய எண்ணமும் என்னை விட்டு வெளியேற வேண்டும். எந்த தீய எண்ணத்தால் எனக்கு சில விஷயங்கள் நான் ஈர்த்து கொண்டிருந்தால் அது என்னை விட்டு அகல வேண்டும். எப்பயுமே தீதும் நன்றும் பிறதர வராது, அதுதானே உண்மை. நாம தான் எல்லாத்துக்குமே காரணம், நம்மளுடைய தாட்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். நான் எதுவுமே கேட்கல உனக்கு, நீ ஒத்தந்தான் இதெல்லாம் தீர்க்க முடியும், வேற யாராலையும் தீர்க்க முடியாது. ஏன்னா காக்கிற கடவுள் நீ தானே, வேற யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? ஒருத்தர் என்ன உருவாக்குவாரு, ஒருத்தர் என்ன அழிச்சிடுவாரு, சம்ஹாரம் பண்ணிடுவாரு. ஆனா இந்த பூ உலகத்துல வந்து நான் ஜெயிக்கிறதுக்கும் நான் வந்து பெருமைப்படுறதுக்கும் நான் நிலைத்து நிக்கிறதுக்கும் உன்னையும் உண்டாட்டி விட்டா வேற யார் இருக்கா எனக்கு? அதனால நீங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து என்னை காப்பாத்தி ஆகணும் என்று சிக்கனை பிடித்து கொண்டீர்களே. ஆனால் உங்களோட மனசை படியாக்கிட்டீங்கன்னா அந்த படியில ஏறி உங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் உங்களுடைய ஆன்மாக்குள்ளும் அந்த உள்ளம் கவர் கல்வன் அமர்ந்து விடுவான். இந்த 4 வரிய ஒரு 3 தடவை சொல்லிட்டு படியா இருக்கேன்ப்பா, அரம்பரும் மாணவரும் வந்து கடக்குறாங்க உன்னை பார்க்கறதுக்கு. சாதாரண ஒரு படியா ஒண்ணுமே இல்லாம வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த சுகமே போதும். நீ வந்து என் மேல அமர்ந்து என் உள்ளுக்குள்ள போய் என்னுடைய தீவினையெல்லாம் அழிச்சிடு. வரக்கூடிய நாளெல்லாம் நான் வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த தடவை வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமியை நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்தீர்களே. ஆனால் அந்த கண்ணன் உங்களுடைய கவலைகளை அனைத்தையும் தீர்த்து வரக்கூடிய காலங்களை எல்லாம் உங்களை வசந்தத்தின் வாசல் படியில் தான் அமர்த்துவான். நன்றி, வணக்கம்.